ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 4வது நாளாக சரிவுடன் முடிந்த நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட்டில் 112 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,057 முடிவடைஞ்சிருக்கு. நியரஸ்டாக 25,000 பக்கமாக க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைக்கான மார்க்கெட்டில் 25,000 உடச்சி கீழே போகுமா? கீழே போச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும்? இல்லை 25,000 சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு மைனஸ் ஒரு 60 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனு. கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் டே லோ 25,027 வரைக்கும் டே லோ. அதேமாதிரி டே ஹை 25,142 வரைக்கும் டே ஹை போயிட்டு திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே 25,057 க்ளோஸ் வச்சுருக்கு. நேற்று மாதிரியே தான் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே திரும்ப அங்கேருந்து 25,020 சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப கீழே வந்திருக்கு. ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இன்றைக்கும் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 25,000 உடச்சி கீழே போகுமா அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்துக்குமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிலோ 25,000 கீழே நாளைக்கு க்ளோஸ் வைக்குமா? ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,000 ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது 24,920 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,850 ஒரு சப்போர்ட்டு. அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,120 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 25,180 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 25,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். ஏன்னா கண்டினியூட்டாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு செல்லிங்கில் தான் 4 நாளுமே வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசாக லோவை க்ரியேட் பண்ணி அந்த நியரஸ்ட்டாக லோக்கிட்ட தான் க்ளோஸ் வச்சிட்ருக்கு. அப்படி நாளைய மார்க்கெட்டும் பிலோ 25,000 அதாவது இந்த 25,000 கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கீழே 920 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 25,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரும் பொழுது திரும்ப இந்த 25,100, 25,080, 25,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த 25,120 வரைக்கும் வரலாம். அப்படி இந்த 25,000 உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் 25,000 உடச்சிட்டு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் 920 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினான பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 தான். ஏன்னா மார்க்கெட் கீழே வரும் பொழுது நம்ம இந்த 20,000 ஸ்டாப் லாஸ் எடுத்து பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 25,000 உடச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 25 to 25,100 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ரேஞ்சு பவுண்டாக சுற்றுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஒன்று 25,000 உடச்சி நல்லா செல் ஆகணும். அப்படி இங்கேருந்து இருந்து சப்போர்ட் எடுத்து ரேஞ்சு பவுண்டாக சுற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பாயிண்ட்ஸ். 25,000 to 25,100 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்சு பவுண்டாக சுற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்படி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.